புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தேமுதிக இடையேயான தொகுதி பங்கீட்டில் தேமுதிகவிற்கு உடன்பாடு இல்லை என அக்கட்சியின் மாநில பொறுப்பாளர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி தேமுதிக தொகுதி பங்கீடு குறித்து இன்று ஆலோசனை செய்யப்பட்டது. பின்னர் பேசிய மாநில மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன், புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி 28 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்தார். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் 7 தொகுதிகளிலும், மதிமுக, தேமுதிக தலா 4 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக அறிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 8 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 7 இடங்கள், 7. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 இடங்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 தொகுதிகள். இதனிடையே இன்று வெளியிடப்பட்டுள்ள தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பிற்கு தேமுதிகவிற்கு உடன்பாடு இல்லை என தேமுதிக மாநில பொறுப்பாளர் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் தாங்கள் 10 தொகுதிகள் வரை கேட்டதாகவும், ஆனால் தங்களுக்கு 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து கட்சியின் தலைமையிடம் பேசி இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் செல்வராஜ் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இன்றைக்கு ஏற்பட்ட தொகுதி உடன்பாட்டில் எந்தவித உடன்பாடும் எங்களுக்கு இல்லை. எங்களுடைய முடிவு எங்களுடைய கழக தலைவர் கேப்டன் அவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அந்த முடிவுக்கு புதுச்சேரி மாநில தேசிய முற்போக்கு கழகம் திராவிட கழகம் கட்டுப்படும்.